Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கர்நாடக மாநிலத்தில் முதல் கட்ட மக்களவைத் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் அம்மாநிலத்தின் தேர்தல் கள நிலவரம் குறித்த ஒரு பார்வை. கர்நாடக மாநிலத்தில் மொத்தம் 28 மக்களவை தொகுதிகள் உள்ளன. அதிக தொகுதிகள் கொண்ட மாநிலங்கள் வரிசையில் 8வது இடத்தில் கர்நாடகா உள்ளது. இம்முறை இங்கு இருமுனை போட்டியாக தேர்தல் களம் அமைந்துள்ளது. இங்கு பாஜக இம்முறை மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. பாஜக 25 தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக விளங்கும் காங்கிரஸ் அனைத்து 28 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 135 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜகவிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது. பாஜக 66 இடங்களை மட்டுமே வென்றது. பேரவைத் தேர்தல் முடிந்து 11 மாதங்களிலேயே மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதால் மக்கள் முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்திலேயே 5 முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதை மையப்படுத்தியும் மோடி ஆட்சியை விமர்சித்தும் காங்கிரசின் பரப்புரை அமைந்துள்ளது. நாட்டின் வளர்ச்சி, மாநில அரசு மீது நிர்வாக சீர்கேடு புகார்கள், குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட அம்சங்களை முன்வைத்து பாஜக பரப்புரை மேற்கொண்டுள்ளது. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை தாழ்வாட் தொகுதியில் பாஜக களமிறக்கியுள்ளது. பாஜக கூட்டணியில் 3 முன்னாள் முதலமைச்சர்கள் களம் காண்கின்றனர். ஜெகதீஷ் ஷெட்டர் பெலகாவியிலும், பசவராஜ் பொம்மை ஹவேரி தொகுதியிலும், குமாரசாமி மாண்டியா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா ஹசன் தொகுதியில் களம் காண்கிறார். மைசூரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த யதுவீர் கிருஷ்ணதத்த உடையார் மைசூருவில் களம் காண்கிறார். 2 முன்னாள் முதலமைச்சர்களின் வாரிசுகள் மோதும் மாண்டியா தொகுதி கவனிக்கப்படும் தொகுதியாக மாறியுள்ளது. முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திரா பாஜக சார்பிலும், நடிகர் ராஜ்குமாரின் மருமகளும் முன்னாள் முதலமைச்சர் பங்காரப்பாவின் மகளுமான கீதா சிவராஜ்குமார் காங்கிரஸ் சார்பிலும் இங்கு போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ராஜீவ் கவுடா பெங்களூரு வடக்கு தொகுதியிலும், கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரின் சகோதரர் டி.கே. சுரேஷ் பெங்களூரு ரூரல் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். கர்நாடகாவில் மக்களவைத் தேர்தல்களில் பாஜகவை ஆதிக்கம் செலுத்துகிறது. கடைசியாக நடந்த 4 மக்களவைத் தேர்தல்களிலும் அக்கட்சியே அங்கு அதிக இடங்களை வென்றுள்ளது. 2009 தேர்தலில் பாஜக 19 இடங்களிலும், காங்கிரஸ் 6 இடங்களிலும், மதச்சார்பற்ற ஜனதா தளம் 3 இடங்களிலும் வென்றன. 2014 தேர்தலில் பாஜக 17 இடங்களிலும், காங்கிரஸ் 9 இடங்களிலும், மதச்சார்பற்ற ஜனதா தளம் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. 2019 தேர்தலில் பாஜக 25 தொகுதிகளிலும், காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம், சுயேச்சை ஆகியவை தலா 1 தொகுதியிலும் வென்றன. கடந்த முறை நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கர்நாடகாவில் மோசமான தோல்வியை சந்தித்த காங்கிரஸ் அடுத்த 4 ஆண்டுகளில் சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. மறுபுறம் மீண்டும் அரியணையில் அமர கர்நாடகாவில் இருந்து கணிசமான தொகுதிகளை வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக உள்ளது. இந்நிலையில் கர்நாடக மக்களின் ஆதரவு யாருக்கு என்பது மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.